வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2763 கோட் நம்பர். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் கிணத்துக்கடவுங்கிற பிளேஸில், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நல்லா ஒரு மெயினான பிளேஸில் இருக்க காலேஜ் தான். தேர்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் இருந்துச்சுன்னா இட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து மற்ற மேக்ஸிமம் காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். தேர்ட் ரவுண்டில் அக்ஷயா காலேஜில் உங்களுக்கு இசிஇயோ சிஎஸ்சியோ கிடச்சிச்சின்னா அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஃபேக்கல்ட்டிஸ், நல்லா டாக்டரேட் முடித்தவங்க போட்டிருக்காங்க, பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லேப்ஸ் இருக்குது. ஓகே, இட்ஸ் அன் பூன் ஃபார் யூ. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து பிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எம்பிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 132.5 தான், 132.5 தான். இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபார் பிசி தேர் இஸ் அன் ஆப்ஷன், ஃபார் எம்பிசி தேர் இஸ் அன் ஆப்ஷன். ஸோ அது ரெண்டுமே சாய்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் யூ கேன் ஹேவ் சாய்ஸஸ், அண்ட் சிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் சாய்ஸஸ். இசிஇ ஆல்சோ யூ கேன் ஹேவ் சாய்ஸஸ். இசிஇ வந்து பார்த்தீங்கன்னா பிசி 122க்கு முடிஞ்சிருக்கு, எம்பிசி 121க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ட்ரிபிள்இ ஆல்சோ யூ ஹேவ் சாய்ஸஸ். 107க்கு முடிஞ்சிருக்கு, இங்கே வந்து எம்பிசி 98.5க்கு முடிஞ்சிருக்கு. மெக்கானிக்கல் யூ கேன் ஹேவ் சாய்ஸ். அதே மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் ஆல்சோ யூ கேன் ஹேவ் சாய்ஸ். ஸோ எக்ஸப்ட் ஓசியில் வந்து ஏஐடிஎஸ் அண்ட் சிஎஸ்சி கிடைக்காது, இசியும் கிடைக்காது. பட் மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து பிசி எம்பிசிக்கு வந்து I think almost all the courses are available for BC and MBC. So it's really a boon to candidates தான். ஏன்னா வந்து தேர்ட் ரவுண்டில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதில் எல்லாமே நீங்கள் ஒரு 8 மார்க்கை சேர்த்துக்கணும். 8 மார்க் 9 மார்க் நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க. ஏன்னால் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 8 to 9 மார்க்ஸ் ஏறி இருக்குது. இப்போ இந்த கட் ஆஃப் வச்சு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. செகண்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜில் ஒரு 70% ஆஃப் த சீட்ஸ் வந்து எண்டப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இருக்கிற சீட்ஸை வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ அதனால் வந்து இந்த காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்கிறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் தான். ஸோ வந்து இவங்க வந்து இன்னொரு விஷயம், எல்லாமே 60 சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. 60 சீட்ஸ் 90 சீட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சில கோர்ஸில் 30 சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து யூ வில் பி ஹேவிங் ஃப்ரம் 4 to 5 சீட்ஸ் தான் பிசியில். ஸோ அந்த 4 to 5 சீட்ஸ் வந்து டக்குன்னு கூட செகண்ட் ரவுண்டில் போயிடலாம். ஸோ யூ ஹவ் டு வெயிட் அண்ட் சி. தேர்ட் ரவுண்டில் நீங்கள் ஸ்டார்டிங் ஆப்ஷன்ஸாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ட்ரிபிள்இ வேண்டாம், மெக்கானிக்கல் வேண்டாம், சிவில் வேண்டாம், எனக்கு இசிஇ சிஎஸ்சி ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸே நான் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன். நீங்கள் ஒரு 4 சாய்ஸ் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.